இந்தியா இதுவரைக்கும் ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூமிக்கடியில் இருக்க எரிபொருள் மட்டும்தான் நம்ம வெளிநாட்டில இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். இந்தியாவில் அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணலைனாலும் ஆனால் இதுக்கு மேலே உலகம் எல்லாமே டோட்டலாக மாறிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்க முக்கியமான நாடான சைனா, யூஎஸ், ஜெர்மன், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாருமே அடுத்த கட்டமாக அதுவும் பர்டிகுலராக கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டெப்பை நோக்கி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்தியா நம்ம 2070க்குள்ள ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடையணும் அப்படின்னா நிறைய முக்கியமான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஸர் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரினியூபிள் எனர்ஜியில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஜஸ்ட் ஒரு 209 ஜிகாவாட் அளவுக்கு மட்டும்தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதாவது இது உலகத்தினுடைய கான்ட்ரிபியூஷன்ல ஜஸ்ட் 4% மட்டும்தான் நம்மளால தயாரிக்க முடியுது. ஆனால் சைனா மாதிரி நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு ரினியூபிள் எனர்ஜி தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் உலகத்தில் மொத்தம் 190 நாடுகள் எக்ஸாம்பிள் இருக்குன்னா அதில் இந்த ஒரு நாடு மட்டும் 50% கான்ட்ரிபியூட் பண்றாங்க, சைனா மட்டும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போறாங்க. ஆக்சுவலா இந்தியாவினுடைய கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி வீடுகளுக்கு மேல இருக்குன்னா, கரெக்டா சொல்லணும்னா 10 லட்சம் வீட்டில் மட்டும்தான் சோலார் பேனல் இருக்கு. இது ஜஸ்ட் 1% மட்டும்தான் நம்ம நாட்டினுடைய பாப்புலேஷன்ல. ஆனா ஜெர்மன் கூட கிட்டத்தட்ட 12% எல்லா வீட்லயும் சோலார் பேனல் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த நாட்டினுடைய பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரியே அங்க கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு வெயிலே வராது. கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு மட்டும்தான் வெயில் வரும். அதே மாதிரியே அங்க பவர் ஜென்ரேட் பண்றது இந்தியாவை விட ரொம்ப கம்மியான அளவு தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா அவங்க முக்கியமா ஃபோக்கஸ் பண்றது ரெனியூபிள் எனர்ஜி தான். அதுவும் கரெக்டா சொல்ல போனா ஜெர்மனி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 யூனிட் பவர் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா இந்தியானால ஜஸ்ட் 1400 யூனிட் நம்மளால பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் எல்லா பகுதியிலுமே வெயில் வருஷம் பூரா அடிக்கும். அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதனால நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணா நம்ம பெரிய லெவலில் டெவலப் ஆக முடியும். அது மட்டும் கிடையாது, இது நம்ம நாட்டினுடைய செலவு டோட்டலா குறைக்கும். ஆக்சுவலா நீங்க கச்சை எண்ணெய் ஆகட்டும், நிலக்கரி இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க பவர் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா ஒரு யூனிட் 5 ரூபாய் செலவு பண்ண முடியும். ஆனா இந்த சோலார் பேனல் விண்மில் மத்தி யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் மட்டும்தான் செலவு பண்ண முடியும். அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அது மட்டும் கிடையாது, இந்தியா மாதிரி ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 35% எல்லா வீட்லயும் சோலார் பேனல் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சைனா 50% வீட்டுல எல்லா பகுதியிலும் சோலார் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, யூஎஸ் இந்த மாதிரி எல்லா நாடுகளும் பெரிய லெவலில் டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா சோலார் பேனல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை 2010 தான் முழு மூச்சுல இறங்கி உள்ள இறங்கினாங்க. அது பெரிய லெவல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால இந்தியா பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணாம உலக அளவுல ஜஸ்ட் ஒரு 4 to 5% மட்டும் தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்தியா 2030க்குள்ள 500 ஜிகாவாட் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும். 2070க்குள்ள ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும். இந்த மாதிரி பல நோக்கத்தோட முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில் நிறைய பார்ட்டிஸ் உள்ள வராங்க, ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, டிராப் ஆகுறாங்க. அதுவும் பர்டிகுலரா 2020 இருந்து 2024 4 வருஷ கேப்ல கிட்டத்தட்ட 30 ஜிகாவாட் ப்ராஜெக்ட் கையில் எடுத்து சக்சஸ் ஆகிற மாதிரி நிலைமைக்கு போயிட்டு மறுபடியும் டிராப் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே நிறைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இல்லாத காரணத்தினால யாரும் வாண்டடா எடுக்கிறது இல்லை. ஆனால் இதுதான் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் 1990 இருந்து 2000 வரைக்கும் இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே அளவுக்கு தான் ஈக்குவலாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் இங்கே சைனாவில் அதிகமான ஏர் பொல்யூஷன் இருந்தது. அது மட்டும் கிடையாது, இப்போதான் சைனா வெளிநாட்டிலேருந்து கச்சை எண்ணெய் இம்போர்ட் பண்ணி வாங்குறது கிடையாது அதிகமாக. ஆனால் 1990 to 2000 வரைக்கும் அவங்க அதிகமா வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா சொல்லணும்னா இந்தியா மாதிரி அந்த அளவுக்கு அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க முடிவு எடுத்தது என்னன்னா 2006ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம இதுக்கு மேல நம்ம வெளிநாட்டுல இருந்து அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்கக்கூடாது. அதாவது சொந்தமா ரினியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்மில் மூலமாகவோ சோலார் மில் மூலமாகவோ நம்மளால பவர் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்தாங்க. அதற்காக ஸ்ட்ரிக்டான 6 முக்கியமான ரூல்ஸை போட்டாங்க. அந்த ரூல்ஸ் மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு 10 to 15 வருஷத்துல
சைனா வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸா வந்து மாறி உலகத்தை வைக்க வச்சுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க டெவலப் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் வந்து இல்லாம இருந்தாலும் லித்தியம் போன்ற அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து அவங்க கிட்ட அதிகமா கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 to 12% தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து அதை வச்சுட்டு 70 to 80% வந்து அவங்களால பேட்டரி ஆகட்டும், சோலார் பேனல் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து தயாரிக்க முடியுது. அது வந்து அவங்களுடைய டெக்னாலஜி ஆகட்டும், அங்க இருக்க எல்லா பிரைவேட் கம்பெனிஸும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதா நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது. அப்படி அங்க என்னதான் வந்து 2006ல ஒரு முக்கியமான திட்டத்தை போட்டாங்க அப்படின்னு பார்த்தா 6 முக்கியமான திட்டத்துல ஃபர்ஸ்ட் முக்கியமான திட்டம் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க எந்த பிரைவேட் கம்பெனிஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்கறதுக்கு தயங்கதே கிடையாது. அது சோலார் பேனல் ஆகட்டும், விண்மில் ஆகட்டும், ரெண்டுக்குமே வந்து தாராள மனசா தூக்கி கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அதனால அங்க இருக்கீங்க வந்து வாண்டடா பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் உள்ள இறங்கி வேலை செய்யறாங்க. ரெண்டாவது முக்கியமான திட்டம் என்னன்னா, ஃபீட் இன் டாரிஃப். ஆக்சுவலா இங்க வந்து நீங்க பர்டிகுலரா ஒரு யூனிட்டுக்கு வந்து 3 ரூபாய்னா ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுத்துருவாங்க. அதே மாதிரியே மூணாவது முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட். ஆக்சுவலா இங்க என்னன்னா, ஆன் டைமுக்கு வந்து பேமெண்ட் வந்து கவர்மெண்ட் மூலமா பிரைவேட் கம்பெனிஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்ன ஒரு விஷயம்னா, இங்க பிரைவேட் கம்பெனிஸ் ஜஸ்ட் வந்து சோலார் பேனல்ல கரண்ட் மட்டும் தான் தயாரிக்கிறோம். ஆனா அதுக்கு வந்து வாங்குறது வந்து ஃபுல்லா கவர்மெண்ட் தான். காசு கரெக்ட் டைம் கொடுக்கறங்காட்டி அவங்க வந்து அடுத்த டைமா ஃபியூச்சர்ல அதாவது ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வாண்டடா வந்து உள்ளடங்கி வேலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்தது. அதே மாதிரி நாலாவது முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய டார்கெட் வந்து செட் பண்ணாங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு வருஷத்துல இத்தனை யூனிட் தயாரிக்கணும், இத்தனை கிலோவாட் தயாரிக்கணும், இத்தனை ஜிகாவாட் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோல் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க பிரைவேட் கம்பெனிஸ். அதனால அவங்க வந்து தொடர்ந்து வந்து தயாரிச்சுட்டே இருந்தாங்க. இது வந்து அவங்கள ஒரு மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போச்சு. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் வந்து கம்பெனிக்கு நிறைய சப்சிடி கொடுத்தாங்க. ஆக்சுவலா இங்க வந்து வெறுமனே வந்து நிதி உதவி மட்டும் கிடையாம இங்க வந்து என்ன பண்றாங்க, டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி தரேன், நீங்க வந்து சோலார் பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, விண்மில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாண்டடா கேட்கறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க வந்து எல்லா லேண்டையும் சீப்பான பிரைஸ்க்கு. ஆக்சுவலா நீங்க 10 ஏக்கரை எடுத்து நீங்க வந்து ஃபுல்லா சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க அல்லது ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப சீப்பான பெட்டரா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரியே கம்பல்சரி நாங்க தான் வாங்க போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஷூரிட்டி கொடுத்துறாங்க. அதனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து தொடர்ந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து 2006ல போட்ட சட்டம் இன்னைக்கு 2025 ஆச்சு. கிட்டத்தட்ட 19 வருஷத்துல இன்னைக்கு சைனா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நோக்கி, அதாவது விண்மில் ஆகட்டும் சோலார் மில் ஆகட்டும், ரெண்டுமே உலகத்துடைய பாதி அளவுக்கு 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு சைனா முன்னாடி நிக்கிறாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும் அப்படின்னா, சைனா வந்து சோலார் பேனல்ல உலகத்துல மொத்த 585 ஜிகாவாட் மட்டும் தான் வருஷத்துக்கு தயாரிக்கிறாங்க. அதுல சைனா மட்டும் 277 ஜிகாவாட் அளவுக்கு தொடர்ந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து வெறுமனே ரினியூவபிள் எனர்ஜி மட்டும் தயாரிக்க கிடையாது. இவங்க இன்வெர்டர் ஆகட்டும், மாடியூல் ஆகட்டும், காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப முக்கியமான பொருட்கள் வந்து தொடர்ந்து தயாரிச்சுட்டே இருக்காங்க. அதனால அவங்க வந்து சைனா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாட்ட இருக்க என்ன பிரச்சனைனா, நம்ம 2010ல தான் நம்ம இந்த ரினியூவபிள் எனர்ஜி பத்தியே பேச ஆரம்பிச்சோம். அப்பதான் வந்து நிறைய திட்டத்தையும் போட்டோம். ஆக்சுவலா 2010ல இந்தியாவினுடைய பிளான் படி என்னன்னா, நம்ம ஒரு 2024 2025 போது அட்லீஸ்ட் ஒரு 20 ஜிகாவாட்டாவுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போடுறாங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் கிடையாது, சாதாரண ஒரு ரூல்ஸை போடுறாங்க. இது வந்து மறுபடியும் ஒரு 4 to 5 வருஷம் கழிச்சு, கரெக்டா சொல்லணும்னா 2014ல மறுபடியும் வந்து டார்கெட்டை மாத்துறாங்க. ஆக்சுவலா வந்து 100 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ரூல்ஸை மாத்துறாங்க. ஆக்சுவலா இது வந்து எல்லா பிரைவேட் கம்பெனிஸும் ரொம்ப வாண்டடா உள்ளறங்கி வேலை செய்யறது கிடையாது. அதுக்கு காரணம் இங்க டாக்ஸ் பிரச்சனை, அதே மாதிரி இங்க இருக்க லேபர்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்க காரணத்தினால யாரு வந்து உள்ளறங்கி அதிகமா ஆர்வம் காட்டுறது இல்லை. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து வருஷத்துக்கு நம்ம ஒரு $100 பில்லியன் வந்து ஏர் பொல்யூஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஒரு காலத்துல சைனால இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சைனா பீட் பண்ணி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு முன்னாடி வந்திருக்காங்க. ஆக்சுவலா என்னதான் வந்து சோலார் பேனல் வந்து இந்தியால புதுசா டெவலப் ஆயிட்டு இருந்தாலும், இங்க இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா, நம்மளால சொந்தமா சோலார் பேனல்ல அதிகமா தயாரிக்க முடியல. கிட்டத்தட்ட நம்ம வந்து 80% முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அது கரெக்டா சொல்லணும்னா 60% முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இங்க சோலார் பேனல் மட்டும் பிரச்சனை கிடையாது, அதை சேமிக்கிற பவர் சேமிக்கிற பேட்டரி தான் பிரச்சனை. பேட்டரி வந்து நம்ம லித்தியம் வந்து இந்தியாவில அதிகமா எடுக்க முடியாது இல்ல. இந்தியா வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி டெக்னாலஜில ரொம்ப லேகிங்கா இருக்கும். அதனால நம்ம இந்த லித்தியத்தையும் வெளிநாட்டுல இருந்து வாங்குற மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் இருக்கும். அது வந்து மேக்சிமம் வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். ஆக்சுவலா
இந்தியா வந்து இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரி, நம்ம வந்து சொந்தமா வந்து ரினியூவல் எனர்ஜியை ஒரு 500 ஜிகாவாட் 700 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. ஆனா அந்த திட்டத்துக்கான ரினியூவல் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாட்ட கரண்ட்ல ரொம்ப அதிகமா இல்லை. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.